பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு வசனம் வாசிச்சுட்டு இருந்தேன், உங்ககிட்ட நான் அதை சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நடமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நடமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு சோதித்து பார்க்கிற அளவுக்கு நேரம் இருக்கா? இல்லவே இல்லை. ஒரு வார்த்தையை சொன்னா கூட அது ஷார்ட்டா பார்த்துட்டு போயிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நல்ல காரியங்களை மாத்திரம் நீ எடுத்துக்கப்பான்னு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், ஒரு பக்கம் கிருபையின் உபதேசம், ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் திருச்சபையில பார்த்தா சினிமா பாடல்களை பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. சினிமா பாடலை பாடி திருவிருந்து எடுக்கிறாங்க. பார்க்க பயங்கரமா இருக்கு. ஆனா அவர்களுக்கு அதை குறித்த உணர்வே இல்லை. ஒரு வீடியோ நான் பார்த்திருந்தேன் சோசியல் மீடியால. ஒரு வாலிப தம்பி போதகரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ மொபைல் போன்ல தவறான காரியத்தை பார்க்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், ஆனா ஒண்ணு நீ நீதிமான் மட்டும் சொல்லிக்கோ, நீ அந்த பாவத்துக்கு உட்பட மாட்ட. ஏன்னா ஆண்டவர் உன்னை ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்துட்டார். அதனால திரும்பவும் நீ பாவம் பண்ணாலும் கர்த்தர் நிச்சயமா மன்னிப்பார். ஏன்னா நீ நீதிமானா இருக்கிற. இந்த உபதேசம் எங்கிருந்து வந்தது? வேதத்துல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? ஆனா அந்த வீடியோ பார்த்த பிறகு நான் கீழே போய் பார்க்கிறேன், கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் ஆமீன் போட்டிருக்காங்க. சில பேர், சூப்பர், உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கு. இதெல்லாம் போட்டவங்க யாரு? வாலிப பிள்ளைங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகமும் வேணும், இன்னைக்கு என்னுடைய சுய காரியங்கள், என் இச்சைக்குரிய காரியங்களும் வேணும். இது ரெண்டுமே சபைக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறோம், உபதேசத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம், வேதத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் பெரிய தப்பு. பாருங்க, நம்ம பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று. நம்முடைய அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இந்த இடத்துல எங்க வந்துச்சு அசுத்தம்? பாருங்க, பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவர்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய், நமக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், தேவனுடைய ஜனம் என்று அவர்கள் நம்ம பார்த்து பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மரியாதைக்குரியவர்களாய் இருக்கிறோமா என்பது கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு திருச்சபை பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கு. எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை, யார் என்ன சொன்னாலும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களுடைய வேதம் உங்க கையில, கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். உங்க கையில விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேத புத்தகம் இருக்கு. அவைகளை திறந்து வாசிக்கும் பொழுது அவைகளை தேவன் உங்களோடு கூட பேசுகிற எல்லா காரியமும் இருக்கு. அவைகளை பார்த்து நீங்க பார்க்கிற, ஃபாலோ பண்ற, ஊழியக்காரங்க சொல்ற காரியம் இருக்கான்னு பார்த்து நீங்க தயவு செய்து உங்களுடைய ரட்சிப்பை யாருக்காகவும் யார் உபதேசத்துக்காகவும் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை ஒருவனாலும் உங்ககிட்ட இருந்து அதை பிடித்து போடவே முடியாது. வசனத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடந்து, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.